ஒரு பயங்கரம் படம் சீரிஸ்ல கொள்ளை ஆர்வம். ஒரு பைத்தியக்கார கொலைகாரன் ஒரு பொண்ணையும் அவங்க தங்கச்சியோட நண்பர்களையும் கொல்ல எண்ணிட்டான். அதுவும் புதுசா வெளிவரப்போற பயங்கரம் படம் ஸ்கிரீம் 5 உயிர் கொடுக்கணும்னு. முதல் படம் வந்ததுக்கு 20 வருஷம் கழிச்சு இந்த கதை நடக்குது. வூட்ஸ்போரோவுக்கு திருப்பி போய் கதை ஆரம்பிக்கிறது. தாரா ஒரு ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. ஒரு இரவு வீட்ல தனியா இருக்கா. அவங்க சிறந்த நண்பியான அம்பர் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. சட்டென்று ஒரு அந்நியன் போன் பண்றான். முதல் படத்துல நடந்த மாதிரி பல பயங்கர படங்கள் பத்தி கேள்வி கேட்ட பிறகு அந்த கோல் ஆளு அச்சுறுத்தல் இருக்கான்னு தெரிய வர்றது. அம்பரோட போன் கிளோன் பண்ணி தாரா அவன் சொல்றத கேட்காட்டி கொல்லுவேன்னு மிரட்டறான். பிறகு கோஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்ட கொலைகாரன் தோன்றி தாராவை கொடூரமா தாக்குறான். கலிபோர்னியா எங்கேயோ சாம் தாராவுடைய தொலைஞ்சு போன தங்கச்சி தாரா தாக்கப்பட்ட விஷயத்தை தாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் வெஸ் கிட்ட கேள்விப்பட்டா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரிச்சியோட சேர்ந்து தாராவ ஹாஸ்பிடல்ல பார்ப்பதற்கு போறாங்க. அப்புறம் தாரா ஃப்ரெண்ட்ஸ அம்பர் அந்த இரட்டையர்கள் மிண்டி சாட் லிவ் வெஸ்னு சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாரும் படத்துல முக்கிய ரோல் பண்ண போறாங்க. அதிரடி வூட்ஸ்போரோ போற வழியிலே சாம் ரிச்சிக்கு ஸ்டே படங்கள்ல நடந்த கதையை ஒரு சுருக்கமா சொல்றா. முதல் படத்துல நடந்தது எப்படி ஒவ்வொரு பத்தாண்டிலும் ஒரு பைத்தியக்காரன் அந்த கதையை உண்மையா பண்ணி பேர் வாங்க முயற்சி பண்றான்னு கேவலமா விளக்கி சொல்றா. சாம் கடைசில வீட்டுக்கு வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் தாராவை பார்க்கிறா. சந்தோஷமா இருந்தாலும் அவங்க 2 பேர் சந்திப்பு தாரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டையை ஏற்படுத்துது. சாம் ஏன் திரும்ப வந்தான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. சாம் மேல அதிகமா கவலைப்படுற அம்பர் சாம் கிட்ட சண்டை போடுறா. முதல் ராத்திரி சாம் மருந்து சாப்பிடுறாங்க. பில்லி லூமிஸ் ஆவி சொல்ற மாதிரி காட்சி காணுறாங்க. அப்புறம் அம்பர் போன் குளோன் பண்ணி கில்லர் சாமை தொடர்பு கொள்றான். குடும்ப ரகசியம் தனக்கு தெரியும்னு மிரட்டறான். இது நல்லா முடியாதுன்னு கொலை மிரட்டல் விடுறான். அட பாவி. அதிர்ச்சி கொலைகாரன் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கான். அவளை கொல்ல முயற்சி பண்றான். ஆனா அவள் தப்பிச்சுட்டா. ஆஸ்பத்திரியிலே அலங்கோலம். ஷெரிப் வந்தாரு. கோஸ்ட் ஃபேஸ் கொலை வழக்கில இருந்து ஓடி வந்தாரு. சாம் மேல சந்தேகம். சாமோட கடந்த காலம் ரொம்ப சிக்கலா இருக்குன்னு தெரியுது. வூட்ஸ்போரோல சாம் வளர்ந்தப்போ வூட்ஸ்போரோவை பாதுகாக்க நினைக்கிறவங்களை விட்டு போன்னு சாம் கூறிட்டா. அப்புறம்தான் சாம் தாரா கிட்ட ரகசியம் சொல்றா. அவளுக்கும் குடும்பத்துக்கும் இடையில கருத்து வேறுபாடுக்கு காரணம் இதுதான். சின்ன வயசுல அம்மா டைரியை பார்த்தா சாமோட உண்மையான அப்பா தாரா அப்பா இல்ல ஸ்கிரீம் படம்ல வந்த சீரியல் கொலைகாரன் பில்லி லூமிஸ் தான்னு தெரிஞ்சிருச்சு. அம்மா கிட்ட இதை சொன்னப்போ அப்பா பின்னாடி நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. அதனால அவங்க பிரிஞ்சு போட்டாங்க. இந்த குற்ற உணர்வுல சாம் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டா. தூரமா இருந்தா. தாராக்கு இந்த நியூஸ் சொல்ல முடியல. சாம் கிட்ட ஒதுங்கி போன்னு சொல்றா. ரிச்சி சாம கஷ்டப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். அவள் பக்கத்திலேயே இருந்து கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. சாம் ரிச்சி உதவி கேட்டு டெவி ரேலியை போய் பாக்குறாங்க. கேல் வெதர்ஸ் கிட்ட விவாகரத்து ஆகி போலீஸ் வேலையிலேயும் இல்லாம டெவி இருக்காரு. சாம் சொல்ற கதையை கேட்டுட்டு புது முகமூடி கொலைகாரன் பத்தி டெவி தெரிஞ்சுக்கிறாரு. உதவி கேட்குற சாம்க்கு ஸ்டே படம்ல உயிர் பிழைக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. கொலைகாரனுக்கு ஸ்டே படங்கள்ல ரொம்ப கிராக்கி. கொலைகாரன் நோக்கம் எப்பவுமே கடந்த காலத்துல இருக்கிற விஷயங்களோட தொடர்புடையதா இருக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கொலைகாரன் பாதிக்கப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருப்பான். இவ்வளவுதான் டெவி உதவி பண்றாரு. சாமையும் ரிச்சியையும் அனுப்புறாரு. அப்புறம் ஸ்கிரீம் குயின் சிட்னி பிரெஸ்காட்டை ஃபோன் பண்றாரு. வூட்ஸ்போரோல நடக்கிற புது விஷயங்களை எச்சரிக்கிறாரு. ஆனா அங்கேயே இருந்துடுன்னு சம்பந்தப்படாதேன்னு சொல்றாரு. அப்புறம் கேலுக்கு ஒரு சங்கடமான மெசேஜ் அனுப்புறாரு. புது கொலைகாரன் பத்தி சொல்றாரு. சாமுக்கு உதவி பண்ண டெவி முடிவு பண்றாரு. சரி பாருங்க. அந்த கொலைகாரன் திடீர்னு அந்த இரட்டையர்கள் வீட்டுல தோணுறான். அந்த இரட்டையர்கள் யாருன்னா முதல் படத்துல வந்த ரேண்டியோட சகோதரி மார்த்தா மீக்ஸோட பிள்ளைங்க. அப்போ அந்த குழு எல்லா துண்டுகளையும் சேர்த்து வச்சு புதிர் சாலிவ் சாதிச்சுடுறாங்க. முதல் 3 பலியானவங்க எல்லாம் முதல் கொலைகாரங்களோட தொடர்பு உள்ளவங்கன்னு தெரிய வருது. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு சாம் தான் கொலைகாரின்னு சொல்றாங்க. அவளுக்கு ரொம்ப கடுப்பு. அப்புறம் உடனே கோஸ்ட் ஃபேஸ் அடுத்த இரையை தேடி வருது. வெஸ் மற்றும் அவன் அம்மா ஷெரிஃப் ஹிக்ஸ். ஷெரிஃப் ரோட்டுல போறப்போ கொலைகாரனோட போன் கால் வர்றது. வெஸ்க்கு மிரட்டல். ஷெரிஃப் உடனே உதவிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு ஓடுறா. ஆனா சரியா நேரத்துக்கு போகல. கோஸ்ட் ஃபேஸ் வெஸையும் ஷெரிஃபையும் கொன்னுடுச்சு. டெவியும் அங்க வந்துடுறான். கெயிலும் அங்க இருக்கா கதை எழுதுறதுக்கு. 2 படத்துலயும் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் அவ தெரிஞ்சுக்கிட்டா. அந்த முன்னாள் காதலர்கள் இருவருக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான தருணம். ஆனா முந்தைய படங்கள் மாதிரி இந்த பைத்தியக்காரத்தனத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு இருவருக்கும் தெளிவா இருக்கு. ஹாஸ்பிடல்ல ஷெரிஃப் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் இருக்க அந்த கொலைகாரன். அடுத்த திட்டம் தெர்ரா வை முடிச்சு ரிச்சியையும் சேர்த்து ஒழிச்சு போடுவேன்னு விக்ரமாதித்தன் மாதிரி திட்டம் போடுறான் கில்லர். சரியா சூழ்நிலை கைமீறி போகுதுன்னு சாம் டெய்வி வந்து சேர்ந்தாங்க. ஒரு அட்டகாசமான விரட்ட சேஸ்.
கில்லரை தள்ளி விழுத்தி கொஞ்சம் புடிச்சு போட்டாங்க. கிளம்புறப்போ டெய்வி கில்லரோட முகமூடியை கிழிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதான் செஞ்சான். ஆனா அதனாலேயே டெய்வி சாகிறான். கில்லர் ஓடி போயிட்டான். டெய்வியோட சாவு சாமுக்கும் டெர்ராவுக்கும் சாரி கெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. டெய்வியோட சாவுக்கு பிறகு சிட்னி அவன் சொன்னதை மீறி வூட்ஸ்போரோ வந்தா. ஹாஸ்பிடல்ல கெயில் சாம் கிட்ட சந்திச்சா. ஏன் வந்தாங்கன்னு சொன்னா. சாமும் டெர்ராவும் சேர்ந்துட்டாங்க. அவங்க காதல் புதுசு மாதிரி இருக்கு. சிட்னி சாம் கிட்ட உதவி கேட்டா. ஆனா சாம் மறுத்தா. அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும்னு சொன்னா. ஆனா சாமோட காரில சிட்னி டிராக்கர் வச்சுட்டா. நம்ப முடியலையே. காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே வரும்போது தாராவுக்கு மருத்துவமனையில தன் மூச்சு மருந்து மறந்து வச்சிருக்கிறது நினைவுக்கு வருது. அடடா என்ன சங்கடம். ரிச்சி திரும்பி போக மறுக்கிறான். ஆனா தாரா அம்பர் வீட்டுக்கு போய் வாங்கலாம்னு சொல்றா. அவள்கிட்ட ரிசர்வ் இன்ஹேலர் இருக்கும். அம்பர் வீட்ல வெஸ்ஸோட வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் கொண்டாட்டம் நடக்குது. ஒரு பெரிய பார்ட்டி. அடேங்கப்பா இதுதான் முதல் படத்துல நடந்த மாதிரி தானே இருக்கு. கொலைகாரன் வேட்டைக்கு ஆரம்பம்னு அம்பருக்கும் அந்த அண்ணன் தங்கைகளுக்கும் தெரியல. சிட்னிக்கும் கெயிலுக்கும் தான் தெரியுது. அதுவும் இந்த வீடு ஸ்டீவோட பழைய வீடுன்னு தெரிஞ்சா. அட கடவுளே, முதல் படத்துல கிளைமாக்ஸ் நடந்த இடம் இதுதான். சரியா சொல்றேன். கொலைகாரன் அந்த வீட்லயே இருக்கான். சாமையும் தாராவையும் ரிச்சியையும் கொன்னுட்டான். அம்பர் வீட்டுக்கு தாராவும் ரிச்சியும் போய் சேர்றாங்க. தாராவுக்கு மூச்சு மருந்து வேணும்னு சொல்றாங்க. பார்ட்டி நிக்குது. படத்துல கடைசி காட்சிக்கு அதுதான் துவக்கம். அந்த நேரத்துல மைண்டி முதல் ஸ்டே படத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்போ கொலைகாரன் வந்து அவளை கொல்ல வருது. சாம் பார்த்தா மைண்டி கத்தியால கடுமையா காயப்பட்டுக்கிட்டா இருக்கா. அம்பர் தாரா வந்த உடனே சந்தேகம் தலை வச்சு துள்ளுது. ரிச்சி லிவ் கூட வந்துட்டாங்க. யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒரு சண்டை. அப்புறம் அம்பர் துப்பாக்கி எடுத்து லிவ் தலையில சுட்டு புடிச்சிட்டா. அவள்தான் கொலைகாரி. ரிச்சி சாம் சீக்கிரமா பாதாள அறைக்கு ஓடிட்டாங்க. தாரா மேல மாடில. ரிச்சி சாமிட்ட சொல்றான் கவனமா இருந்து. எப்பவும் 2 கொலைகாரங்க இருப்பாங்கன்னு சொல்லி தாரா தான் இன்னொரு கொலைகாரின்னு கதை சொல்றான். அவங்க கடந்த கால சண்டையை வச்சு விளையாடுறான். சாம் நம்பல. சிட்னி கெயில் வீட்டுக்கு வந்தாங்க. அம்பர் காயப்பட்ட மாதிரி நடிக்கிறா. சிட்னி உடனே கண்டுபிடிச்சிட்டா. ஒரு கூடாரம்னு சொல்லி அம்பர் துப்பாக்கி எடுத்து கெயிலை சுட்டு புடிச்சிட்டா. சிட்னி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவளுக்கும் துப்பாக்கி இருக்கு. அம்பரையும் இன்னொரு கொலைகாரனையும் தேட ஆரம்பிச்சா. சாம் தாராவை அலமாரில கட்டி வச்சிருக்க பார்த்தான். தாராதான் கொலைகாரின்னா சந்தேகம். அப்புறம் சிட்னிய சாம் கண்டுபிடிச்சான். ரிச்சி ஆம்பர் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அப்போ ரிச்சி சாம்மை குத்திட்டான். அவன் இன்னொரு கொலைகாரன்னு தெரிய வந்தது. சமையலறையில கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆம்பரும் ரிச்சியும் ஏன் கொலை பண்ணினாங்கன்னு சொன்னாங்க. ரிச்சியும் ஆம்பரும் ஸ்டே படத்தோட ரசிகர்கள். ஆன்லைன்ல சந்திச்சாங்க. ஸ்டே படத்தோட சீக்வல்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொன்னாங்க. முதல் படம் மட்டும்தான் சரியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொந்தமா ஸ்டே படத்துக்கு சீக்வல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரையும் கொன்னு சாம்மை கொலைகாரின்னு காட்டணும்னு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு திட்டம் போட்டாங்க. அதுல ஸ்டே படத்துக்கு புது வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சாங்க. சாம் கனவுல பார்க்கறாங்க. அதனால அவங்களை கொலைகாரின்னு காட்ட சரியான ஆள்னு நினைச்சாங்க. சனிய அவளோட அப்பாவே கொன்னுட்டாங்க. சின்னிய கத்தியால குத்திட்டு தாராவை காணணும்னு ஆம்பர் தேடி அலைஞ்சாங்க. அப்ப சாம் வந்து தாராவை கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆம்பரோட ரிச்சியோட திட்டம் முழுசா கெட்டு போச்சு. தாரா ஆம்பரை தாக்க ஆரம்பிச்சாங்க. சாம்